ஓம் சக்தி. குருவின் உபதேசங்களை எப்போதும் பின்பற்று, ஆனால் அவரைப் போல நடிக்க ஒருபோதும் முயலாதே. சுவாமி விவேகானந்தர். குருவிடம் உண்மையான பக்தி உள்ளவனுக்கு எல்லா ஞானங்களும் தானாகவே தோன்றுகிறது. அவர்கள் படிக்க வேண்டும் என்பதே இல்லை. ஆனால் அத்தகைய நம்பிக்கையும் பக்தியும் இந்த உலகத்தில் மிகவும் அருமை. காரணமின்றி காரியம் இல்லை. அதுபோல உலகத்தில் தேவையில்லாமல் இறைவன் அவதார நோக்கம் கொண்டு வருவதில்லை. எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு நான் இந்த ஓர் உண்மையை உணர்ந்தேன். கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் நிறைந்துள்ளார். அதை தவிர வேறு கடவுள் இல்லை. உயிர்களுக்கு சேவை செய்பவன் உலகநாயகனுக்கு சேவை செய்தவன் ஆகிறான். சுவாமி விவேகானந்தர். வெளி உலக உணர்வற்று நீ தூங்கும் போது சுகம் அனுபவிக்கப்படுவதால் சுகம் உன்னுள்ளேயே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. அதை வெளிப்பொருள்களில் இருந்து வருவதாக நீ இத்தனை காலமாக எண்ணியிருந்தது தவறு என்று தெரிகிறது. இவ்வுடல் உட்பட யாவும் உனக்கு வேறாக வெளியில் இருக்கும் உலகப் பொருள்களே. தூக்கத்தில் உடல் உட்பட யாவும் மறைந்து போக அப்போது சுகம் யாருக்கு அனுபவமாவதால் உள்ளேதான் சுகம் உள்ளது என்று முடிவாகிறது. உண்மை என்னவென்றால் நீயே சுகமயம். சுகம் உன் வடிவம், உன் உடல் வடிவம் நீ அல்ல. பூரண சுகமே நீதான். ஸ்ரீரமணர். ஐம்புலன்கள் தரும் சுகங்களில் ஒவ்வொன்றையும் நீடித்து அனுபவிக்க இயலாது. அளவுக்கு மீறினால் சுகத்திற்கு பதிலாக அவை துக்கத்தையும் தந்துவிடும். நான் யார்? நான் என்பது ஆன்மாவையே குறிக்கும். ஆனால் நாமெல்லாம் உடம்பையும் மனத்தையும் நான் என்று தவறாக கருதி கொள்கிறோம். ஆன்மாவிற்கு 5 வகை சரீரங்களும் அவற்றுக்கு 5 வகையான போர்வைகளும் உள்ளன. இப்போர்வைக்கு கோஷங்கள் என்ற பெயர். ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம், சூக்கும சரீரம் பிராணமய கோஷம், கஞ்சுக சரீரம் விஞ்ஞானமய கோஷம், குண சரீரம் மனோமய கோஷம், காரண சரீரம் ஆனந்தமய கோஷம். ஸ்தூல சரீரம் அன்னமயத்தால் உண்டாவது. தோல், மாமிசம், இரத்தம், நரம்பு, கொழுப்பு, ஊன், எலும்புகளால் உண்டாவது. பிராணமய கோஷம் ஆத்மா அன்று. இது காற்றால் அமைந்த வடிவம் உடையது, வருவதும் போவதுமாக இருப்பது. மனோமய கோஷம் ஆத்மா அன்று. ஆத்மா எப்போதும் ஆனந்த வடிவமாக இருப்பது. மனமும் ஒரு நேரம் இன்பமாய் உள்ளது, இன்னொரு நேரம் துன்பமாய் உள்ளது. ஆத்மாவிற்கு சுக துக்கம் இல்லை. மனிதனுடைய புத்தியானது ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களுடன் கூடி அவற்றின் நடத்தைகளுக்கு உட்பட்டு செயல்களுக்கு கர்த்தாவாக விளங்குவது. விஞ்ஞானமய கோஷம் மனிதனின் பிறவிச் சுழற்சிக்கு இதுவும் ஒரு காரணம். இது அகங்காரத்தை இயற்கையாக உடையது. ஆத்மாவின் ஆனந்தம் பிரதிபலிப்பதற்கு ஏற்ற வடிவம் கொண்டது ஆனந்தமய கோஷம். இதுவும் அஞ்ஞானத்திலிருந்து உதிப்பதே. மற்ற 4 கோஷங்களுடன் கூடியிருப்பது இது. மனோமய கோஷம். ஆனந்தமய கோஷம் வேறு, ஆத்மா வேறு. ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். 2 மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.